செந்தில் ஆண்டவர் குடிகொண்டுள்ள திருச்செந்தூர் கோவிலின் கடல் அலைகள் எப்போதும் பக்தர்களை காக்கும் முருகனின் பன்னிரு கரங்கள். எப்போது இயற்கை சீற்றம் வந்தாலும், புயல், சுனாமி வந்தாலும் கடல் கோவிலை நோக்கி முன்னேறி வருவதில்லை. அது எப்போதும் பின்னோக்கிதான் செல்லும். இது சூரனிடம் இருந்து தேவர்களை காத்த புராண காலம் முதல் சுனாமியில் இருந்து மக்களை காத்த இன்றைய காலம் வரை நிகழ்கிறது. இதற்கான ஒரு நிகழ்வும் இருக்கிறது. முருகப்பெருமானுக்கும் சூரனுக்கும் போர் நடந்து கொண்டிருந்த போது சூரபன்மன் தன் மகன் பானுகோபனை போருக்கு அனுப்பினான். அவன் தன் மாய வித்தையை பயன்படுத்தி மாயப்படையை வழிபட்டு அனுப்பினான். மாயப்படை வீரவாகு தேவர் உள்ளிட்டோரை உயிரையும் உணர்வையும் கெடுத்து கடலில் மறைத்து அவர்கள் வெளியேறாமல் உடனிருந்தது. இந்த செய்தியை நாரதர் முருகப்பெருமானிடம் சொல்ல, முருகப்பெருமான் தன் வேல்படையை நோக்கி மாயப்படையை அழித்து அவர்களை மீட்டு வா என்றார். வேற்படை 1000 கோடி சூரிய ஒளி போல் சென்றது. அப்போது அந்த கடலரசன் வேலை வணங்கி பானுகோபனிடம், மாயப்படை இவர்களை இங்கு சேர்த்தது. மாயப்படையை வெல்லும் திறம் எனக்கு இல்லாது நான் துன்புற்றேன் என்று தொழுது நின்றது. வேற்படை கடலரசனை நோக்கி வருந்தாதே என்று கூறி வீரவாகு தேவர் உள்ளிட்டோரை மீட்டு மீண்டும் வேல்முருகனின் கரத்தில் அமர்ந்தது. அன்று தொட்டு முருகவேலுக்கு அஞ்சி கடல் சீற்றம் கொள்வதில்லை. சூரபன்மன் கடலில் மாமரமாக நின்றபோது அதை முருகவேல் பிளந்தார். அதற்கு அஞ்சியும் கடல் பயந்து சீறி வந்தாலும் மீண்டும் அலை சாந்தமாக திரும்பும். வருடம் தோறும் சூரசம்ஹாரம் நடைபெறும் போது கடல் ஓரடி பின்னோக்கி செல்வதை இன்றும் காணலாம். கடல் மட்டத்தில் இருந்து மூலவர் சிலை 10 அடி கீழே இருக்கிறது. ஆனால் 2004 சுனாமி ஏற்பட்டு தமிழகத்தில் லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர். ஆனால் திருச்செந்தூரில் மட்டும் சுனாமியால் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்பது முருகனின் அதிசயங்களில் ஒன்றாக இன்றளவும் பேசப்படுகிறது.